கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்தமிழ் நாம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமையின் வழியாக அதனாலே கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இடைவிடுவாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற நற்செய்தி எங்களை மகிழ்ச்சியாக்குகிறது. நீர் உயிர் தெழுந்த இந்த திருநாளை கொண்டாடுகின்ற உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை சேவிக்கும்படியாக உம்முடைய திருமுன்னாக வந்து நிற்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்க எங்கள் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் அடைய குடும்பங்களுக்குள்ளாய் அடைய இல்லங்களுக்குள்ளாய் இறங்கி வர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 170 பாடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, இப்போது போர் முடிந்ததே. 200 ஆண்டு கீதங்கள் 170வது பாடலை நாம் பாடும். கம்பீர ஸ்துதி செய்வோமே. அல்லேலூயா. கொடூர சாவை மேற்கொண்டார், பாதாள சேனையை வென்றார். நம் சோத்திர பாட்டை பெறுவார். அல்லேலூயா. இந்நாள் எழுந்த வேந்தரே, என்றைக்கும் அரசாழ்வீரே. கழித்து ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா. எல்லாரும் உம்மை போற்ற நீ மாறித்துயிர்த்திருக்கிறீர். சாகாத ஜீவன் அருள்வீர். அல்லேலூயா. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தின் நீதியும் செய்வானே ஆகியவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீதுகளை நான் அறிந்திருக்கிறேன்,
என் பாவம் இப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. கர்த்தாவே, நீ தண்டியுமானாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு நீ கோபத்தினால் அல்ல மட்டாய் தண்டியும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது நம்முடைய பரமபிதாவாகி சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவினால் தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களை அக்கிரமங்களை இவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதல் இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்தில் இவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமின்றி அடித்திருக்கிறங்களில் நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காய் சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உழைப்புகளை பிரசாமனவும் நம்முடைய மகா பிரசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரித்துக்கு ஆத்மாவுக்கு தேவையினலுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்க தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகியால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடு தாழ்ந்து சத்தத்தோடு பரமகிருபாசனத்தின் என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜபம் பண்ண கிடவோம். பாவரிக்கு ஜபத்தை அவர் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வவலம் இந்த இரக்கமில்ல பிதாவே, தப்பிப்ப நாடுகளைப் போல நாங்களுடைய விளைந்து போனும் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு நடந்தோம். செய்தக்களை செய்யாமல் செய்த காதலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனுக்கு மூலமாய் மனிதருக்கு கருச்சு வாக்குத்தபடியே நிர்வாகிகள் குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை மேல் பொறுமையாய் பாவத்துக்கு சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இந்த பக்தி நீதி தெளிந்துள்ளாய் நடந்தவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்திருளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்து துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ மோசனத்தை மன்னிப்பி கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தை கட்டளை அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது வருஷத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசி யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து மோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலுடைய நித்திய ஆனந்தத்தை சேர்த்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கும். அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாய் அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை அவர் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் துடுகளை திறந்தருளோம். வாய்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களை சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். யாவர் எழுந்து நின்று கிறிஸ்து உயிர் தெழுந்த பண்டிகையின் திருநாளாகிய கீதத்தை நாம் முறைமுறையாக நாம் வாசிப்போம். ஈஸ்டர் பண்டிகைக்கான கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிக்கலாம். நம்முடைய பஸ்காவாயி கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்க கடவோம். மரித்திருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்து மரித்திருந்து எழுந்து நித்திரடைந்தவர்களில் முதல் பலனானவர். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நின்றவாறு 371வது பாடல்
3 வாலிபர் பாடலை கீதத்தை நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தர் செய்த சகல சிருஷ்டிகளே 371வது பாடல். கர்த்தர் செய்த சகல சிருஷ்டிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழை பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். உஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளி இருளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் விளைத்திருந்த தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆய்த்து சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமான்களின் ஆவிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்தம் தாழ்வுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும்
மகிமை உண்டாவதாக. ஆமென். தேசத்து அமர்ந்து கொள்வோம். வேத பகுதிகள் அடுத்தடுத்து வாசிக்கப்படும். 2 வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி எபிரேயர் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் அதிகாரம் முடிய. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிதேசேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியரானார். ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். நியாயப்பிரமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாயப்பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் கேட்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையிலே வைக்கப்பட்டிருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்தில் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷரும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் என்பது. வாசிக்க வேண்டி 2ஆம் வேத பகுதி வாசிக்க கேட்டோம். நம் யாவர்கள் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக நாம் பாடுவோம். பூமியின் குடிகளே, இந்த சங்கீதம் 100ஐ நாம் பாடலாக பாடும். ஆராதனை செய்து சன்னதி முன்பாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவர் உண்டாக்கினார். நாம் அவர்
அவர் மேய்ச்சல் நாளிலும் ஆயிருக்கிறோம். அவர் வாசல் துதியோடும் அவர் பிராணி போல்ச்சோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கிருபையில் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்து எழுந்திருந்தார். பரமண்டத்திற்கு ஏற்றி வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் பரிசுத்தவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சர்வீத்தலிலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் இருப்பதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியோம். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீர் இல்லாமல் எங்களுக்கு ஆழ்த்தஜவார் ஒருவரும் இல்லை. பராபரனை எங்கள் இதயத்தை சுத்திகரியோம். உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கான சுருக்க ஜெபம். உயிர்த்தெழுதல் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற அன்பின் ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளுக்காக நன்றி கூறுகிறோம். மனிதனின் எதிர்பார்ப்பு அதிகம். அதில் சில ஏமாற்றங்களை, சில ஜெயத்தை கொடுப்பதை அறிகின்றோம். ஆனால் கிறிஸ்துவின் உயிர்ப்பு ஜெயத்தையும் மேலான ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது. அந்த மேலான ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்புடன் இருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்திற்காக ஜெபிப்போமாக. சமாதானத்திற்காரன் ஏக சிந்தையை விரும்புவோருமாகி தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகி நாங்கள் எந்த விரோதருடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற எல்லா பிரயத்தும் நின்று எழுதராய் இயேசு கிறிஸ்து வல்லமையினால் எங்களை காப்பாற்றியுள்ளோம். தேவ கிருபைக்காக ஜெபிப்போமாக. சர்வவல்ல நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகி கர்த்தாவே, இந்நாளிலும் முந்தைய இரக்கத்தினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் இது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் உடைய ஆளுகை நடத்தியுள்ள வேண்டும் என்று எங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் ஜெபிப்போமாக. மகாதிசயங்களை செய்கிற சர்வவல்ல நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும், ஆயர்கள் மேலும், சபை ஊழியர்கள் மேலும், அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற எல்லா சபை மேலும் ஆரோக்கியம் தருகின்ற நம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் நமக்கு உத்தம பிரியமானவர்கள் நடக்கும்படி அது ஆசீர்வாதமாகி பணியவர் மேல் ஓயாமல் பயிற்சிதலும் கர்த்தாவே எங்கள் காரியத்திற்கு மத்தியஸ்தமாகி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாக இதை கட்டளையிட்டருளோம். பொதுவான சோத்திர ஜபத்தை அவர் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அபாத்ராயும் தடியராய் எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் இந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்துக்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் ஆசீர்வாதங்களுக்கு அமைத்துதிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத அன்புக்காகவும் கிருபையின் எத்தனைகளுக்காகவும் மகிமையோடு நம்பிக்கைக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றியுள்ளவர்களாய் இருக்கோம்.
எங்களை எங்கள் உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியுமாக நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலே உம்முடைய பிள்ளை பிரஸ்தாபப்படுத்தும் தேவரீர் செய்த எல்லா உபகாரங்களும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடங்கச் சாதித்து கலகம் செய்த நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்தில் கொள்ளை நோயினால் 70,000 பேரை சங்காரம் செய்த பின்பு இரக்கத்தை நிறைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. கொடிய காலத்தில் விஷவியாதினால் வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாக எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்காரதூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதிகளிலிருந்து எங்களையும் தேசத்தையும் ரட்சித்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவள் கேட்கிறவர் அழிச்சு என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, அடியராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மேலே நம்முடைய சத்தியத்தை அறிகின்ற அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். யாவரும் எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக 175வது பாடலை நாம் பாடும். 2 நூற்றாண்டு கீதங்கள் 175 பாடும். கிறிஸ்து சாவை வென்று எழுந்தார் ஆர்ப்பரிப்போ. சிலுவையில் ஜீவன் விட்டு பின்பு கல்லறையிலே தாழ்மையாக வைக்கப்பட்டு 3ஆம் நாள் எழுந்தாரே. லோக மீட்பர் வல்லநாதர் வெற்றி வேந்தரானாரே. மீட்பரேனின் மாட்சியாக சாவின் கூரை முறித்தே நாங்கள் நீதி மான்களாக பிதா முன்னே நிற்கிறீ. என்றைக்கும் விண்மண்ணோரும் உம்மை வாழ்த்த பெறுவே. சாவின் ஜெயம் ஜெயமல்ல தேகமண்ணாய் போயிரு. எல்லாம் கீழ்ப்படுத்த வல்ல கர்த்தராலே
மீளவும் ஜீவன் பெற்று மேன்மை கொண்டு மறுரூபமாகிடு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். இந்த கரங்களை வேதாகமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இப்பொழுதும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற இந்த செய்தியை நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்களுடைய வாழ்விலே புதிய நம்பிக்கையும் உற்சாகத்தையும் கர்த்தர் தாரும். இந்த ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுகிற நாங்கள் செய்ய வேண்டியது என்ன, நாங்கள் எவ்வாறாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தார். வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி இருதயத்தின் கண்களை திறந்தருளும். ஆமேன், ஆமேன். நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய வாழ்விலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போயிருப்போம். இங்கே சுவிசேஷகன் சொல்லுகிறார், மத்தேயு, கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். வாருங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார், வந்து பாருங்கள். மரித்து போன கிறிஸ்துவை அல்ல, செத்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு இயேசுவை அல்ல, உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள இயேசுவை வந்து பாருங்கள் என்று ஒரு அறைக்கூவல் இங்கே கொடுக்கப்படுகிறது. நம்முடைய தேடல் உயிருள்ள ஆண்டவரை தேடுகிறதா இருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த நற்செய்தி இருக்கிறது பாருங்கள், அது நம்மை மகிழ்ச்சியாக்குகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று இயேசு உயிர்த்தெழுந்தார். செத்து மரித்து போன அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை நாம் ஆராதிக்கவில்லை. சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவை நாம் ஆராதிக்கிற கூட்டம். லூக்கா 24:5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் உயிர்த்தெழுந்தார். இறந்து போனவர்களிடத்தில் இயேசு இல்லை. மரித்து போன மௌனத்தில் இறங்கியவனிடத்தில் இயேசு இல்லை. உயிரோடு இருக்கிற தெய்வமாக இயேசு இருக்கிறார். அவரை வந்து பாருங்கள், இயேசுவை வந்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் கவனித்து பார்க்கிறீர்களே, இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். என கண்பானவர்களே, இயேசு உயிரோடு இருக்கிறதினாலே, அவர் உயிர் தெழுந்ததினாலே நமக்கு வருகிற 7 வகையான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 7 வகையான ஆசீர்வாதங்கள் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நமக்கு கிடைக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கின்ற இந்த செய்தியிலே 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். வேதத்தின் அடிப்படையிலே நாம் அவைகளை தியானிக்க போகிறோம். முதலாவது எபிரேயர் ஆக்கியோன் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். அன்றியும்
அவர் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறிப்போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனுக்கே மகிமை. எனக்கு அன்பானவர்களே, அவர் முதலாவது தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மீட்பு, த ரிடம்ஷன், த சால்வேஷன் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவர் மூலமாய் முதலாவது ஆசீர்வாதம், தேவன் நம்மை ரட்சிக்கிறார். ரட்சிப்பு விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம். அப்படி சொந்த பிள்ளையாய் இந்த உயிர்த்தெழுதலினாலே தேவன் நம்மை மாற்றுகிறார். நீங்களும் நானும் உயிருள்ள ஆண்டவருக்கு உயிருள்ள பிள்ளைகளாய் வாழும்படி தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உயிருள்ள ஆண்டவருக்கு நம் உயிருள்ள பிள்ளைகள். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு தந்ததினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையிலே இயேசு சம்பாதித்த இந்த ஆசீர்வாதங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் நமக்குள்ளே வருகிறது. இயேசு சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டு போய்விடவில்லை. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே அதன் வழியாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அவர் உயர்த்தப்பட்டார், அவர் கீழே தாழ்த்தப்பட்டார், இப்பொழுது மறுபடியும் உயர்த்தப்பட்டார். எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாய் இயேசு உயர்த்தப்பட்டபடியினாலே ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு பகுதியை வாசி. இரண்டாவது ஆசீர்வாதம் எபிரேயர் ஆக்கியோன் 2ஆம் அதிகாரம் 18 பாராக எழுதுகிறார் பாருங்கள். அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கூடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது ஆசீர்வாதம், இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். The God is a helper. இயேசு நமக்கு உதவி செய்கிறார். செத்துப்போன மரித்துப்போன ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த பூமியிலே ஒரு மனிதன் மரித்து போனா அவ்வளவுதான், பேர் முதலானவைகள் அற்று போயிற்று. பின்பு அந்த மனிதன் உயிரோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய முடியாது. கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஜீவனுள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். இயேசு உதவி செய்ய வல்லவர். அவர் உயிரோடு இருக்கிறபடினால் உதவி செய்கிறார். மரித்து போன மனிதன் உதவி செய்ய முடியாது. இந்த பூமியிலே மரித்து போன பின்பு அவனுடைய காரியமெல்லாம் அற்று போயிற்று. ஆனால் இயேசு உயிரோடு எழுந்தார். மரணத்தை ஜெயித்தபடினாலே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்கிறார்? சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்கிறார். அவர் உதவி செய்தார். இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது உதவி செய்தார். இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார். இந்த தொலைக்காட்சியின் வழியாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்விலே அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். என்னுடைய உதவி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. எனக்கு உதவி செய்கிற கன்மலை இயேசு. அவர் உதவி செய்ய வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஆசீர்வாதம், அவர் உயிர் தெழுந்தபடியினாலே என்னுடைய பாவமும் சாபமும் மாறிற்று. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு உயிர் தெழுந்தபடியினாலே அவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த உயிர்த்தெழுதல், அந்த பாடு மரணத்தின் வழியாய் வருகிற உயிர்த்தெழுதல், நம்முடைய பாவத்தை சாபத்தை அவர் நீக்கிவிட்டார்.
உலகத்திலே, இந்த உலகத்திலே பாவத்தை நீர்ப்பதற்கு, பரிகாரம் செய்வதற்கு இயேசு ஒருவர் மாத்திரமே. பாவத்தினால் வருகிற சாபம் இந்த உலகத்திலே மனிதர்கள் மேற்கொள்ள முடியாதபடி இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதன் மீது தலையிலே கை வைத்து பாவ நிவாரண பலியாக அதை செலுத்துவார்கள். இயேசு பிரதான ஆசாரியராய் அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இன்றைக்கும் உயிரோடு இருக்க ஆண்டவராயிருக்கிறார். ஆகினாலே அவரையே தமக்காக பிதாவாகி தேவன் பலியிட்டபடியினாலே, ஆனால் அவர் உயிர் தெழுந்தபடினாலே, எனக்கு அன்பானே, பாவத்தினாலே வருகிற கூறுகளை உடைப்பதற்கு, சாபத்தை உடைப்பதற்கு இயேசு உயிர் தெழுந்தார். பாவத்தை அவர் முற்றிலுமாய் அவர் தீர்த்து விட்டார். பாவ பரிகாரம், சாபத்திற்கான பரிகாரம் இயேசுவினிடத்திலே உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே இயேசுவை நாம் மூன்றாவது ஆசீர்வாதம், சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை. The curse is completely cured because of Jesus resurrected. இயேசு உயிர் தெழுந்தார். நான்காவதாக நித்திய ஜீவனை தருகிறார். உயிருள்ள ஆண்டவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் உயிரோடு நீங்கள் வாழும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். பிலிப்பியர் 3:10 சொல்லப்படுகிறது, அவர் எப்படி இருக்கிறாராம் பாருங்க. நியாய பிரமாணத்தின் கிரியைகள் யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள், நாம் அவராலே நித்திய ஜீவனை பெறுகிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை அவர் மூலமாய் நமக்கு தருகிறார். எனக்கு அன்பான, நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை குறித்து நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். பரலோகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா, அவர் உயிரோடு இருக்கிறதுனால பரலோகத்தில் நம்பிக்கை. பரலோகத்தினுடைய நம்பிக்கை எங்கே இருக்குது? அவர் உயிரோடு இருக்கிற இயேசு. ஆகினால பரலோகத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை வைக்கப்படும், நித்திய ஜீவன். அதை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஐந்தாவதாக சொல்ல போகிறேன், இயேசு பிசாசை ஜெயித்தார். இயேசு உயிரோடு இருக்கிறபடி நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க பிறந்தவர்கள். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் பிசாசை ஜெயித்தார். பாதாளத்தின் திறவுகளை அவர் உடையவரானார். பிசாசின் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாகி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு உயிரோடு எழுந்தபடினால் பிசாசு நமக்கு பாதங்களுக்கு கீழாக இருக்கிறான். இதுக்குன்னு தூதர்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசை இயேசு ஜெயித்தது போல நீங்களும் ஜெயித்து விடுவீர்கள். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களோடு இருக்கிறவர் அவைகளை மேற்கொள்வார். பிசாசை மேற்கொள்ளும்படிக்கு வெளிப்படுத்தல் 1:10 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, 18 வாசிக்கிறேன், கேளுங்க. மன்னிக்கணும். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரணத்தின் பாதாளத்திற்குரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன். இயேசு பாதாளத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். அவர் ஜெய கிறிஸ்துவாய் இருக்கிறார், வெற்றியை பெற்றார். நீங்களும் நானும் ஜெயம் பெற்றவர்கள், ஜெயம் பெறுவதற்கு உரியவர்கள். ஆறாவதாக தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்துவில் சாட்சிகளாய் மாறுகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நடக்கிற காரியங்களெல்லாம் மாற்றம் பெறுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஜனங்கள் பெரிய ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாய் வருகிறார்கள். சீசர்கள் சொல்லுகிறார், நாங்கள் உயிர்த்தெழுதலின் சாட்சிகள். இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே நீங்களும் நானும் ஜீவனுள்ள ஆண்டவருடைய சாட்சிகளாய் மாறிவிடுகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:3 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து பாடுபடவும் மரித்திருந்து எழுந்திருக்கும் வேண்டியதாயிருக்கிறது என்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை என்றும் காண்பித்து திருஷ்டாங்கப்படுத்தினான்.
பிரியமான சீஷர்களும் அப்போஸ்தலர்களும் இயேசுவை சாட்சியாய் அறிவித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தினுடைய சூழ்நிலை, கொரோனா என்கின்ற அந்த வைரஸ் மக்களை பாதித்து ஜனங்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் வாழ்வதற்கு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் சாட்சிகள். இயேசு உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துனுடைய சாட்சியாய் நாம் இருக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தாம் சாட்சிகளாய் கிறிஸ்துவை உலகிற்கு அறிவிக்க அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அநேக தெளிவான திஷ்டாங்கங்களினால் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். ஆகவே அவர் சாட்சி சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கிறேன். சாட்சி வேற என்ன சாட்சி? அவருடைய கல்லறை இன்றைக்கும் எம்டி. அது எப்பொழுதும் வெறுமையாக இருக்கிறது. அங்கே இல்லை சாட்சிகள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 7வது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? இயேசு உயிரோடு இருந்தபடினாலே வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் இயேசு உயிரோடு இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. இயேசு என் கூட இருக்கிறார், இது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. பாருங்க, the new hope because of Jesus resurrected. இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறந்திருக்குது. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூடவே வருகிறேன். இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளிலே இயேசு உங்களோடு கூட. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், என்னென்ன கலக்கத்தோடு இருக்கலாம். 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 57 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:4 படித்து பாருங்கள். நம்பிக்கை, அந்த விசுவாசம், அது நம்மை உறுதிப்படுத்துகிறது, புதிய நம்பிக்கை தருகிறது. 7 காரியத்தையும் மறுபடியுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 7 வகையான ஆசீர்வாதங்கள். அவர் நம்மை ரட்சிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், சாபம் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், நித்திய ஜீவனை தந்து நம்மை வழிநடத்துகிறார். அவர் ஜெயித்திருக்கிறார். நானும் ஜெயித்த பிறந்தவர்கள். பிசாசை ஜெயித்தார், அதிகாரங்களை ஜெயித்தார். 6வதாக நாம் சாட்சிகளாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். உயிருள்ள ஆண்டவருக்கு உயிருள்ள சாட்சிகள். கடைசியாக நம்பிக்கையை தேவன் நம்முடைய இருதயத்தில் விதைக்க, புதிய நம்பிக்கையை, விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். எனக்கு அன்பானுள்ளே, நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் இந்த அருமையான கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடும் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை கர்த்தர் தருகிறார். இது ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாய் உங்களுடைய வாழ்வில் இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இது 7 வகையான ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு உண்டாகட்டும், பாவ சாபங்கள் விடுதலை உண்டாகட்டும், உதவி கர்த்தர் செய்வீராக. என்னென்ன சூழ்நிலைகளில் இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வழிநடத்துங்க, ஆண்டு கொள்ளுங்க, உடைய பிரசன்னத்தில் நன்மையினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய நாம் மகிமைக்காக அவர் எழுந்து நின்று அந்த பாடலை நாம் பாடுவோம். 178வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் 178. எழுந்தார் இறைவன், ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமெனவே எழுந்தார் இறைவன். எழுந்தவரை கரையேற்ற பாவத்தழுது மனுகுலத்தை மாற்ற அவரை போற்ற எழுந்தார் இறைவன். செத்தவர் மீண்டுமே பிழைக்க உயர் நித்திய ஜீவனை அளிக்க தேவ பக்தர் யாவரும்
கழிக்க எழுந்தார் இறைவன். கருதிய காரியம் வாய்க்க தேவ சுருதி மொழிகள் எல்லாம் காக்க நம் இருதிரத்தாரையும் சேர்க்க எழுந்தார் இறைவன். சாவின் பயங்கரத்தை ஒழிக்க கெட்ட ஆவியின் வல்லமையை அழிக்க இப்பூவின் மீது சபை செழிக்க எழுந்தார் இறைவன். ஏதும் தீவினை செய்யாது என் எப்போதுமே நன்மை புரிநேயன் தப்பாது காத்திடும் நல்லாய எழுந்தார் இறைவன். ஜெயமே ஜெயமனவே எழுந்தார் இறைவன். எல்லாரும் நம் முழங்கால் படியிட்டு நம் ஜெபிப்போமா? நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தேசத்தினுடைய பொருளாதார நிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இந்த தேசத்திலே இந்த கொள்ளை நோயின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். தேசத்திற்காய் மனம் இறங்கும், மக்களுக்காய் மனம் இறங்கும். கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தியாவசிய தேவைகளுடைய விலைகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களெல்லாம் பட்டினியினால் பஞ்சத்தினால் பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். தேசத்தை நீர் ஆளுகை செய்யும் ஐயா. உலக நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம். சமாதானம் தாரும். அதே போல என்னென்ன மக்களால் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். சமாதானம் சந்தோஷத்தை நிரப்பும். அநேக மக்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாயிருக்கிற மக்கள் இப்பொழுது அதனாலே தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். அமெரிக்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் வெளியிடங்களில் வசிக்கிற வெளிநாடுகளில் வசிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையின் கரம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அன்பர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய கரம் இறங்கட்டும். உயிர் தெளிந்த ஆண்டவருடைய ஜீவனுள்ள வல்லமை கடந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை நீ தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர சுகம் பல நன்மைகளை தாரும். எல்லாரையும் ஆசீர்வதியும். சபைகளை ஆசீர்வதியும். சபை ஊழியர்களை ஆசீர்வதி, ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களில் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பன் உங்கள் மேல் கிருபையாயிருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதம் இப்பொழுது சதா காலங்கள் மனிதன் கூட என்னென்னைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நிறைவு பாடலாக 185வது பாடலை பாடும். வாழ்க வாழ்க கிறிஸ்து ராயரே, யுகா யுகம் துதி உமக்கே. 185வது பாடலை நிறைவு பாடலாக நாம் பாடும். வாழ்க கிறிஸ்து ராயரே, யுகா யுகம் துதி உமக்கே. மேன்மை கனம் உந்த நாமமே, இப்போது
போதுமே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சிமிகு மோட்ச வேந்தர் நீர் வாழ்க, நீரே வாழ்க, பெரும் துதியேற்பீர். வாழ்த்தும் வாழ்த்தும் வானுசேனையே, பாடலோடு அவர் பாதமே, மாந்தர் யாரும் சேர்ந்து பாடுமே, ராஜாதி ராஜரே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சிமிகு மோட்ச வேந்தர் நீர் வாழ்க, நீரே வாழ்க, பெரும் துதியேற்பீர். பாவம் பேயை வென்ற வீரரே, தூய ஆவி எம்மையாளவே, உந்த நாமத்தில் ஜெயிப்போமே, என்றென்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சிமிகு மோட்ச வேந்தர் நீர் வாழ்க, நீரே வாழ்க, பெரும் துதியேற்பீர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பகான் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் முதலாவது இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.